Hey there, what's your name? I don't have a name. Don't call me okay cat have you. Okay, கடவுளே, change my background to dark mode. Applying dark mode. No, revert it back to light mode. Applying light mode. Oh my கடவுளே, thank you. You are welcome Monadat. கடவுளே, open YouTube. Opening YouTube. Thank you so much கடவுளே. You are welcome Monadat. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ஆப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஓகே கூகுள்னு சொன்னால் எல்லாம் நடக்குதோ அதே மாதிரி நம்ம ஓனாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாய்ஸில் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேசணும்னா நம்ம சொல்கிற அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆக்ஷனும் நடக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது முழுக்க ஜேஎஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த HTML ஃபைலில் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டைட்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது கீழே என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்லையுமே இதுவரை எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு HTML ஃபைலில் என்ன வேணும்னா ஒரு பட்டன் ஒன்று வேணும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால பட்டன் செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்பீக் நவுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பட்டனுக்கு ஒரு ஐடியை ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஜேஎஸில் அதை ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீக் பிடிஎன் அந்த மாதிரி நான் வந்து நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேக் இன் த ப்ரௌசர் எனக்கு ஸ்பீக் நவுன்னு சொல்லியிருக்கு. நான் கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது. இப்போ ஜேஎஸ் ஃபைலில் அந்த பட்டனை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஸ்பீக் பிடிஎன் சொல்லி அதுக்கு ஒரு ஐடி வச்சுருந்தோம். ஸோ இதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்பீக் பிடிஎன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஈவெண்ட் லிசனாக ஆட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கணும். ஸோ ஸ்பீக் பிடிஎன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இதுக்குள்ளே கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே கன்சோல் டாட் லாக். சும்மா இப்போதைக்கு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பேக் இன் த ப்ரௌசர் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒர்க்கிங் சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வர எல்லாமே ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீ டிஃபைண்டாக ஆல்ரெடி ஒரு ஏபிஐ ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் லிமிடேஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வரை இது வந்து பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இது வந்து பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. டெஸ்டிங் தான், இது வர டெஸ்டிங் மோடில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இன்டர்நெட் வந்து மஸ்ட் கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதில் வந்து ஓல்டு வெர்ஷனில் சப்போர்ட் ஆகாது. ரீசெண்டாக இருந்த வெர்ஷன்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ப்ரீ டிஃபைண்டாகவே ஸ்பீச் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஏபிஐ ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ விண்டோ அப்படிங்கிறது டாப் லெவல் ஆப்ஜெக்ட். இதில் தான் அந்த ஏபிஐ ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்க போகிறோம், ரெக்கக்னிஷன். ஸோ ஒருவேளை இது அவைலபிளாக இல்லை அப்படின்னா விண்டோ டாட் வெப்கிட் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், கான்ஸ்ட் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஆப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ இது ஏன் இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒன்று இது அவைலபிளாக இருக்கும், ஒரு சில ப்ரௌசர்ஸில் வந்து இந்த வெப்கிட்னு ஆட் பண்ணால் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெண்டு எது அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் கான்ஸ்ட் ரெக்கக்னிஷன் ஈக்குவல் டு நியூ ஸ்பீச் ரெக்கக்னிஷன். ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டராக தான் வரப்போகுது. ஸோ அதுலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பேக் இன் த ப்ரௌசர் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ண வேண்டியது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கிலீஷ் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னும் தமிழ் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ ரெண்டாவது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் ட்ரிகர் ஆகும். ஸோ இதை நமக்கு வேணும். அதே மாதிரி நம்ம பேசி முடிச்சோடனே ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆன் ரிசல்ட் இது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து மெயினாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இதுக்கு மேலே இது தேவையில்லை. ஜஸ்ட் ரெக்கக்னிஷன் டாட் ஆன் ஸ்டார்ட். ஸோ இது ப்ராப்பர்ட்டி, இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட் இது வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணும்போது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நான் console.log started அப்படின்னு சொல்லி மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன் இப்போதைக்கு. இதில் மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே எதுவும் பண்ண மாட்டோம். ஃபியூச்சரில் ஒரு வேலை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ரெக்கக்னிஷன் டாட் ஆன் ரிசல்ட். ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நம்ம console.logல கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து ட்ரிகர் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் ஒன்று பாஸ் பண்ணும். ஸோ இங்கே இல்லை, சாரி, இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ அந்த ஈவெண்ட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசின அந்த டெக்ஸ்ட்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து அதை வந்து அங்கேருந்து நம்ம எடுத்து தான் அதை வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். ஸ்பீக் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே அந்த ரெக்கக்னிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ரெக்கக்னிஷன் டாட் ஸ்டார்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ எனக்கு கால் ஆகணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கால் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரெக்கக்னிஷன் டாட் ஸ்டார்ட்னு எழுதுனா எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துடலாம், ஸ்பீக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் இந்த இடத்துல நம்ம வந்து கால் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ எப்போ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேனோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னு மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன, கால் பேக் ஃபங்க்ஷன். இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து போயிடலாம். ஸோ இந்த பட்டன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு ஐக்கன் வரும். அதுதான் நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ நான் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஸ்டார்டர்னு சொல்லி வரும். நான் பேசி முடிச்சோன்னா அந்த ரிசல்ட் அங்கே வரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கூகுள். ஸோ அகெயின் நான் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஸ்டார்டர்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நான் பேசி முடித்த உடனே ஓகே கூகுள்னு சொல்லி முடித்த உடனே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அகெயின் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இதுக்குள்ளே நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரிசல்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சில டைம் இந்த ரிசல்ட்ஸ்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டி வரும். ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டில் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற இண்டெக்ஸ் தான் இந்த ரிசல்ட் இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஜீரோக்குள்ளே எகெயின் இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே எகெயின் ஒரு ஜீரோ இருக்குது. இதுக்குள்ளே நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நம்ம என்ன பேசணுமோ அது வந்து இருக்குது. ஸோ ஹே கூகுள் அப்படின்னு சொல்லி பேசணும்னா அது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தோம்னா கான்ஃபிடென்ஸ், நம்ம இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக பேசணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இங்கே போச்சு, இங்கே இருக்குது. ஸோ ஜீரோ அகெயின் ஒரு ஜீரோ, அதுக்குள்ளே டிரான்ஸ்கிரிப்டும் கான்ஃபிடென்ஸ் அது வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கலாம். ஸோ எகெயின் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து தனியாக இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் இண்டெக்ஸ் வந்து தனியாக இருப்போம். ஏன்னா இதான் நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம பேசின இண்டெக்ஸு. ஸோ கான்ஸ்ட் ரிசல்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டாட் ரிசல்ட் இண்டெக்ஸ். ஸோ அகெயின் திரும்ப அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக தனியாக இருக்க போகிறோம். கான்ஸ்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு இ டாட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த இடத்துல ரிசல்ட் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜீரோ மென்ஷன் பண்ணோம். ஒருவேளை 2 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட்டாக என்ன பேசணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இதை டேரெக்டாக இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே எகெயின் வந்து ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ஜீரோக்குள்ளே தான் டாட் வச்சு டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கன்சோல் பண்ணி காட்டுறது எப்படி பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட். ஸோ எகெயின் நான் பேசுகிறேன், நமக்கு நான் என்ன பேசணும் அது வந்து அவுட்புட்டாக வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கூகுள். இந்த இடத்துல கூகுள் மட்டும்தான் வருது. ஸோ எகெயின் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு இந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே கூகுள் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேனோ அது வந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ வேறு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ தேர், வாட்ஸ் யுவர் நேம். ஸோ ஹலோ தேர் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. என்னோட மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசினா தான் அது வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஸோ வாட்ஸ் யுவர் நேம் நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து வந்துச்சு. ஸோ எகெயின் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே கூகுள், ஹவ் ஆர் யூ டுடே? ஸோ நான் என்ன சொன்னேனோ அது வந்து அப்படியே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுத போகிறேன். இது எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நான் இனிமேல் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வர எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து லவுடாக பேச வைக்க போகிறோம். ஸோ எப்படி அந்த கூகுள் நம்ம ஓகே கூகுள்னு சொன்னோன்னா அது திரும்ப பேசுதோ அதை இப்போ நம்ம வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ நான் எகைன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன். ஸ்பீக் அவுட் லவுட் அப்படின்னு சொல்லி அதோட நேம் வந்து வச்சுக்கிறேன். இல்லைனா ஸ்பீக் லவுட், ஸ்பீக் அவுட் லவுட் எதுனாலும் ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் நேம். இதுக்குள்ளே நான் வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அங்கேருந்து நான் என்ன இங்கே எடுக்கிறேனோ அதை வந்து இங்கே வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணி விடுவேன், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி விடுவேன். ஸோ அதை இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்த உடனே நான் வந்து இந்த ஸ்பீக் அவுட் லவுட் இதுக்கு வந்து பாஸ் பண்ணி விடுவேன். எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சுக்குவேன். ஸோ ஸ்பீக் அவுட் லவுட் இதுக்கு அந்த மெசேஜ் நம்ம என்ன பேசணுமோ அதை வந்து பாஸ் பண்ணி விடுவேன். ஸோ அகைன் இங்கே எனக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் ஸ்பீச் சிந்தசிஸ் அட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி தரேன். அதே மாதிரி விண்டோ டாட் எகைன் ஸ்பீச் சிந்தசிஸ் அட்டரன்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த லைனில் விண்டோ டாட் வெப்கிட் அங்கே மேலே என்ன எழுதுறோமோ அதே மாதிரி தான் ஸ்பீச் சிந்தசிஸ் அட்டரன்ஸ். ஓகே. ஸோ இந்த அட்டரன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு. த ஆக்ஷன் ஆஃப் சேயிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் சம்திங் அலவுட். ஏதோ ஒன்று வந்து சவுண்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லைனா சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னன்னா அட்டரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பியூர் இங்கிலீஷ்லாம் அவங்களும் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எகெயின் இதுவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அதை வந்து நான் கான்ஸ்ட் அட்டரன்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நியூ ஸ்பீச் சிந்தசிஸ் அங்கே என்ன டைப் பண்ணுமோ அதே தான். இங்கே என்ன நேம் வச்சோமோ வேரியபிள் நேம் வச்சோமோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு அட்டரன்ஸ். ஸோ அதை கால் பண்ணி விடணும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது என்ன அப்படின்னு நான் கிளாஸ் சொல்லி தரும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்டரன்ஸ்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அகெயின் இதை நான் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இதை உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் இந்த அட்டரன்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சேவ் பண்ணுறேன். பேக் இன் த ப்ரௌசர். ஸோ இதான் ஸ்பீச் சிந்தசிஸ் அட்டரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம நோட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம்னா பிச். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பேசணும், நம்ம பிச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இது -1 இருக்குது. ஸோ 0 அப்படிங்கிறது வந்து ஆஃப். ஸோ -1 அப்படின்னா அது வந்து ஆஃப்ல சுத்தமாக ஆஃப்ல கம்ப்ளீட்டாக ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இது வந்து 0 to 1 அதுதான் வேலிடான வேல்யூவாக இருக்கும். ஸோ ரேட் இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறோம், 1x ஸ்பீடில் பேசுகிறோமா இல்லை 1.5ல வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இல்லை அந்த ரிட்டன் அது வந்து பேசுவோம், அந்த மிஷின் வந்து நம்ம கிட்ட பேசும். ஸோ அதோட ஸ்பீச் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வால்யூம் இதுவும் 0 to 1. 0லேருந்து நம்ம 0.1ன்னு வச்சோம்னா 10%ன்னு அர்த்தம். ஸோ 1 அப்படின்னு வச்சோம்னா 100%ன்னு அர்த்தம். ஸோ -1ல இருக்குது அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம செட் பண்ண வேண்டிய வேல்யூஸ்லாம் என்னன்னா இந்த பிச், இந்த ரேட், இந்த டெக்ஸ்ட், அப்புறம் வந்து வால்யூம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதுவும் மேனுவலாக வாய்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாய்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அகெயின் இதை வந்து நான் கன்சோல் பண்ணி வச்சுக்கிறேன். இது எனக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ அட்டரன்ஸில் முதல் செட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வால்யூம். ஸோ எந்த ஆர்டரில் நான் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வால்யூம் வந்து 1 வச்சுக்கிறேன், விச் மீன்ஸ் 100%. ஸோ அகெயின் அட்டரன்ஸ் டாட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அகெயின் அட்டரன்ஸ் டாட் பிச் 1. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக வச்சுக்கிறேன். வேறு வேல்யூஸ் வச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அது ரிட்டன் பேசுறது மேக்ஸிமம் எனக்கு ரெக்கார்ட் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. ஸோ அகெயின் அட்டரன்ஸ்
என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அங்கேருந்து நம்ம என்ன மெசேஜை பாஸ் பண்ணி விடுறோமோ அதை தான் பேசணும். ஸோ மெசேஜ். ஸோ அவ்வளோதானான்னு கேட்டால் இல்லை. இப்போ அடுத்தது எகைன் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. ஸோ அகைன் ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. ஈக்குவல் டு அகைன் விண்டோ டாட் ஸ்பீச் சிந்தசிஸ். ஸோ இந்த இடம் நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ் வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஸோ இது கேப்ஸில் இருக்கக்கூடாது. மற்ற ரெண்டு இடத்துலையும் இந்த எஸ் வந்து கேப்ஸில் இருந்துச்சு. ஆனால் இது இந்த ஸ்பீச் சிந்தசிஸில் மட்டும் இந்த எஸ் வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஸோ இது என்ன ஸ்பீச் சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி இதையும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச். ஸோ மனுஷன் பேசுகிற மாதிரியே ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் தான் என்னன்னா, ஐ மீன் ஸ்பீச் சிந்தசிஸ், இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த மேலே எழுதியிருக்குது. ஸோ அவங்க எகெயின் பியூர் இங்கிலீஷ் தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ டாட், ஸோ சேம் திங் வெப்கிட் ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஸ்பீச் சிந்தசிஸ் டாட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை கால் பண்ணிட்டு நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி விடுவோம். ஸோ அட்டரன்ஸ் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருப்போம். என்ன வால்யூம் வேணும், என்ன ரேட்டில் வேணும், என்ன பிட்சில் வேணும், என்ன பேசணும், இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் அட்டரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணி விடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசி முடிச்ச உடனே அது நம்ம என்ன பேசணுமோ அது வந்து ரிட்டர்ன் நமக்கு சொல்லும். ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கூகுள். ஸோ நான் அகைன் கேட்கல, திரும்ப பேசுகிறேன். ஓகே கூகுள். Okay, Google. ஸோ இந்த வாய்ஸ் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பேசணுமோ அது வந்து ரிட்டர்ன் அதுக்கு நமக்கே சொல்லும். ஸோ அகைன் நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குட் ஈவினிங் கூகுள். சாரி, நான் பேசுனது கரெக்டாக வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போ வர நம்ம பேசுனது என்னன்னு அது ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ ரெகக்னைஸ் பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் பேசுது. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் காட்டின ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லித்தரேன். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த மீனிங் வேணால் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச். அதே மாதிரி அட்டரன்ஸ் அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் சேயிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் சம்திங் அலவுட், சத்தமாக சொல்கிறது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மெசேஜ் கிடைக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லெட் வாட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதான் மெசேஜ்னு நான் வந்து டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அகெயின் எந்த இடத்துல நம்ம மெசேஜ்னு சொல்லி யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வாட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி டார்க் மோடு லைட் மோடு இதை வந்து டாகிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கு. இந்த வாட் டு ஸ்பீக் டாட் இன்க்ளூட்ஸ், ஒருவேளை அதில் டார்க் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டார்க் மோடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இஃப் கண்டிஷனில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இஃப் நம்ம பேசின மெசேஜில் டார்க் மோட் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று எழுதிக்கிறேன். லிங்க் href இஸ் ஈக்குவல் டு லைட் மோட் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ அகெயின் ரிலேஷன், இது வந்து ஸ்டைல் ஷீட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன், ஸ்டைல் ஷீட் அப்படின்னே நான் வந்து கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து லைட் மோட் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். லைட் ஹைஃபன் மோட் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதுக்குள்ளே பேசிக்கான ஒரு ஸ்டைலிங்கே எழுதிக்கலாம். பேடிங் 0, அதே மாதிரி மார்ஜின் 0, அகைன் பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம எழுதக்கூடியதான். இதுக்கப்புறம் நம்ம பாடி டேக்ல இதுக்கு ஹைட் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 100 VH, width 100 VW. ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைட் மோடுங்கிறதுனால பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ், டெக்ஸ்டோட கலர் எல்லாமே பிளாக்காக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், இதை தாண்டி நம்ம எதுவுமே எழுத போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நேம்
ஸ்பெல்லிங் தப்பு, வித். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த ஸ்டைல் ஷீட் இது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த எரர் இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை, அது வந்து எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஷீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இது வந்து ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பட்டனுக்கு நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறோம். அகெயின் ஸ்பீக் பட்டன் சொல்லி அதுக்கு ஐடி வச்சுருந்தோம். ஸோ ஸ்பீக் பிடிஎன். ஸோ இது வந்து நான் சென்ட்ராக்கு இப்போ வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ சென்ட்ரா வேணும் அப்படின்னா இப்போ இந்த பட்டன் வந்து நம்ம வெப்பேஜ் இருக்கா இதுக்கு வந்து சென்ட்ரா வரணும் அப்படின்னா இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக மாற்றிட்டு டாப் வந்து 50%. ஸோ அதே மாதிரி அதோட லெஃப்டில் இருந்தும் 50%. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தோம்னா கரெக்டாக இதுதான் பாதி, இந்த பட்டன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் பாதி. ஸோ அதே மாதிரி மேலே இருந்தும் பார்த்தோம்னா இந்த பட்டன் டாப்பில் தான் 50% வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எக்ஸாக்டாக சென்டராக இருக்கான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் கீழே தள்ளி கொஞ்சம் மேலே இருந்து கீழே இறங்கி தான் இருக்கும். ஸோ எகைன் இது சென்டராக கொண்டு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம், இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் -50%, அகைன் -50%. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது வந்து இப்போ எக்ஸாக்டாக சென்டராக இருக்குது. ஸோ இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணாலுமே பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எக்ஸாக்டாக இது வந்து சென்டராக இருக்கும். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக பேடிங் 0.5 rem 1 rem இந்த மாதிரி நான் வந்து பேடிங் செட் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட்டன். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸ்டைலிங் வந்து இவ்வளோ தான். இப்போ எகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் மோட் டாட் சிஎஸ்எஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். லைட் மோட் டார்க் மோட். சரி, ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு 2 விஷயம் தான் மாற்ற போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட்டாக இருக்கணும். ஸோ தட்ஸ் இட். க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல டார்க் மோடுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டா போதும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எகெயின் இங்கே இருக்கக்கூடிய இந்த மொத்த டேகையுமே நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஸ்டைல் ஷீட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ என்ன ஐடி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை ஃபெச் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அது வந்து டார்க் மோடு இருந்துச்சுன்னா ஸ்டைல் ஷீட் டாட் ஆட் ஆட்ரிபியூட், சாரி ஆட் ஆட்ரிபியூட் கிடையாது, செட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹெச்ரஃப், ரெண்டாவது டார்க் மோட் டாட் சிஎஸ்எஸ், இந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாக செட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஹெச்ரஃப்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை செட் பண்ணோம், இல்லை அப்படின்னா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ எல் அகைன் இஃப் இந்த வாட் டு ஸ்பீக் அப்படிங்கிறது நம்ம மெசேஜ் என்ன பேசணுமோ அதில். ஸோ அதில் அகெயின் லைட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா லைட் மோட். ஸோ இதே சேம் ஸ்டெப் இங்கே என்ன பண்ணமோ அதை அப்படியே இந்த இடத்துல பண்ண போகிறோம். பட் டார்க்குக்கு பதிலாக லைட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணுறேன், டார்க் மோடு, சாரி ஏதோ ஒன்று வேறு ஏதோ வருது, டார்க் மோடு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பேசினாலும் பரவாயில்ல, இந்த டார்க் மோட் இங்கே பார்த்தோம்னா டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டைலிங்கை வந்து சேஞ்ச் பண்ணோம், நம்ம என்ன ஆக்ஷன் கொடுத்தோமோ அது வந்து நடக்கும். ஸோ எகெயின் நான் கிளிக் பண்ணுறேன், ஓகே கூகுள் சேஞ்ச் டு லைட் மோட். ஸோ இந்த இடம் பார்த்தோம்னா நான் என்ன பேசணும் அதெல்லாம் இது கவலை கிடையாது, இந்த லைட் மோடுங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால இது வந்து லைட் மோடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கிளியராக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். டார்க் மோடு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ லைட் மோடாக இருந்தது டார்க் மோட் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட் மோட். ஓகே, நான் பேசுனது கரெக்டாக பேசல. லைட் மோட். அகைன் தப்பாக தான் பேசியிருக்கேன், என்ன பேசியிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். நைட் மோடுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகே, லைட் மோட்.
லைட் மோட். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு வழியா கடைசியில சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நம்ம வந்து அத டாகிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே டைனமிக்கா சேஞ்ச் ஆகுற மாரி தெரியும். ஆனா உள்ள என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் யூடியூப்னு சொன்னோம்னா வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ சேம் ஸ்டெப்பு எல்ஸ் இஃப் திரும்ப எல்ஸ் இஃப்னு ஆட் பண்ணிட்டே போறோம். ஸோ வாட் டு ஸ்பீக் டாட் இன்க்ளூட்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ மேனுவலாக அகெயின் விண்டோ டாட் ஓப்பன் விண்டோ டாட் ஓகே ஓப்பன் தான் வரும். இந்த இதில் என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து youtube.comனு சொல்லி கொடுத்துக்கிறேன். நியூ டேப்பில் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து அண்டர்ஸ்கோர் blank அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்ல இதில் கமா. ஸோ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் வந்து ஓப்பன் யூடியூப்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் யூடியூப். Open YouTube. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் யூடியூப் ஓகே நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்பெல்லிங் கேஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம எக்ஸாக்டாக அந்த நேம் தான் கொடுக்கணும் இப்போ வரைக்கும். ஸோ ரிஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி நம்ம வந்து கேசஸ் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். ஓப்பன் யூடியூப். ஸோ அந்த ஓப்பன்கிறது இன்னும் ரெக்கக்னைஸ் ஆகலை. ஓப்பன் யூடியூப். ஓகே இப்போ வந்து ஓப்பன் யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்து ஒரு பாப்பப் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை மட்டும் அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நானே காட்டுறேன். பிளாக் டிஃபால்ட் ஓகே ரீலோட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஓப்பன் யூடியூப். Open YouTube. சாரி எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பிளாக்னு காட்டுச்சுன்னா நீங்கள் அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னாலும் பேசிக்கலாம். என்ன பேசினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ திரும்ப ஒரு டைம் பேசுகிறேன். ஓகே கடவுளே ஓப்பன் யூடியூப். Okay Google, open YouTube. கடவுளேன்னு சொன்னேன், இது வந்து கூகுள்னு சொல்லி வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ ஆல்வேஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் பேசுங்க. ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே கடவுளே ஓப்பன் யூடியூப். Okay, open YouTube. ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம வேணும் அப்படின்னா இன்னொன்று கூட பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் அதே மாதிரி வாட் டு ஸ்பீக்கில் இன்க்ளூட்ஸ் வாட்ஸ் யுவர் நேம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணுமோ அதை வந்து சொல்ல வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாட் டு ஸ்பீக்கை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வாட் டு ஸ்பீக் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மெசேஜ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை வாட்ஸ் யுவர் நேம்னு இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் ஹாவ் a நேம் பட் கால் மீ ஓகே கடவுளே. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்ஸ் யுவர் நேம்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த இது வந்து வருதான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்ஸ் யுவர் நேம். What's your name? ஸோ இந்த இடத்துல அகெயின் கேஸ் வந்து மேட்ச் ஆகணும். சரி ஓகே ஃபைன். வாட்ஸ் யுவர் நேம். I don't have a name. அகெயின் வை. Call me, okay cat, have you? வாட்ஸ் யுவர் நேம். நம்ம வந்து இதை அடுத்ததில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இது வந்து இஃபெல்ஸ்னு போய்கிட்டே தான் இருக்கும். இதை எப்படி ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஒருவேளை உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண வச்சுக்கலாம். ஸோ ஓகே கூகுள் இல்லைனா ஓப்பன் யூடியூப், ஓப்பன் கூகுள், இல்லை ஓப்பன் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நம்ம என்ன இது வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் சிம்பிள் ஏபிஐ வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு சில வெப் ப்ரௌசர்ஸில் வந்து இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுக்கிறோம். ஸோ அகெயின் அதில் ஆன் ஸ்டார்ட் ஆன் ரிசல்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆன் ரிசல்ட்டை பார்க்கும்போது அதில் ஈவெண்ட் ஆல்ரெடி பாஸ் ஆகும். அந்த ஈவெண்ட்டுக்குள்ள ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம எடுக்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்கும்.
ஸோ எகெயின் அட்டரன்ஸ் ஸ்பீச் சிந்தசிஸ் அட்டரன்ஸ்னு சொல்லி இன்னொரு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சத்தமாக சவுண்டாக பேசணும் அப்படிங்கிறது ஒன்று வந்து டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம என்ன பேசணும்னு நினச்சி வச்சோமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு இடையிலேயே நம்ம இந்த மாதிரி போட்டு என்னெல்லாம் நமக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த வீடியோவில் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாட்ஸ் யுவர் நேம்? What's your name? ஃபைன். வாட்ஸ் யுவர் நேம்? I don't have a name. அகெயின் வை? Call me okay cat have you. வாட்ஸ் யுவர் நேம்? எக்ஸாக்டாக அதான் கொடுத்துருக்கோம். ஓகே, எகெயின் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்ஸ் யுவர் நேம்? I don't have a name. But call me okay cat have you. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ எங்கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். வாட்ஸ் யுவர் நேம்? I don't have a name. அகெயின் நமக்கு சேம் தான் வருது. Okay cat have you. Let us speak your name. But I don't have a name. Okay.